3 வினாடி காட்சிக்கு ரூபாய் 10 கோடி நடிகர் தனுஷ் கேட்டுள்ளதாக நடிகை நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார். தனுஷின் இந்த அநாகரிகமான செயலை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் நடிகை நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார். நானும் ரவுடிதான் படத்தின் பாடல்களை கூட பயன்படுத்தக்கூடாது என்பது மிகவும் வருத்தம் அளிப்பதாக நடிகை நயன்தாரா தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட வீடியோவுக்கு தனுஷ் ரூபாய் 10 கோடி கேட்டது வினோதமாக உள்ளதாக நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார். தனுஷின் தனிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாக நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து சினிமா பத்திரிகையாளர் கோடாங்கி தரும் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார். ஆவணப்படத்தின் 3 வினாடி காட்சிக்கு நடிகர் தனுஷ் ரூபாய் 10 கோடி கேட்டுள்ளதாக நடிகை நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார், உங்க கருத்து? ஆக்சுவலா இந்த விஷயம் கடந்த சில ஆண்டுகளாக, ஏன்னா அவங்க திருமணம் முடிந்த 2 வருஷத்துக்கு மேல தாண்டிருச்சு, குழந்தைகளே வளர்ந்துட்டாங்க பயங்கரமா. ஆனா என்னன்னா ஒரு விஷயம் இந்த விஷயத்துல தனுஷ் செய்கிற இந்த செயல் மிக மிக மோசமான செயலாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளோடய தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இது இந்த இடத்திற்கு அதுவும் ஒரு சில நிமிட காட்சிகளுக்கு 10 கோடி ரூபாய் எனக்கு நீ நஷ்டஈடா கொடுக்கணும்னு கேட்கறது ஏற்க முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை நான் எடுத்துக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கை பயணத்துல மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த படம் என்னுடைய வாழ்க்கை பயணத்துல மிக முக்கியமான விஷயம் சொல்லிதான் அந்த நயன்தாரா அவர்கள் அதை குறிப்பிட்டு ரொம்ப நாளா அதை பர்மிஷன் கேட்டுட்டே இருக்காங்க. சார், நான் ரொம்ப பெருசா யூஸ் பண்ண போறது இல்ல, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் வரிகள் பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா அந்த படம் எனக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் திருமணம் செய்திருக்கிறவரோட என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டம் அதுதான். எனக்கு ரொம்ப முக்கியமான அது என்னுடைய பயணத்துல அந்த படம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி ரொம்ப நாட்களா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்துல அவர் அதற்கு எந்த அனுமதியும் கொடுக்கல, எந்த பதிலும் சொல்லாம, எந்த தகவலும் சொல்லாம ரொம்ப நாளா இருந்துச்சு. இது நமக்கே முன்னாடியே தெரியும். ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அவருடைய வாழ்க்கையை வெளியிடுவதற்காக ஒரு OTT தளம் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அது பெரிய விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அவங்க இதுக்கு மேலே நாங்க காத்திருக்க முடியாது, சோ அதனால அது இல்லைன்னா போயிட்டு போதுங்க, மற்ற விஷயத்தை வச்சு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த அடிப்படையில தான் நிறைய திருத்தங்களோடு அது வெளியாவதற்கு தயாராயிடுச்சு. இதுக்கு இடையிலே வெளியிடப்பட்ட ஒரு டீசர்ல இடம் பிடித்த சில வரிகள், சில வார்த்தைகள் தான் இப்ப இந்த சர்ச்சைக்கு காரணமா முடிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தில் வேறு மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற தமிழ்நாட்டு மருமகளா இருக்கிற நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனுஷ் இந்த மாதிரியான செயல் எடுத்திருக்கிறது ஏற்க முடியாத ஒரு விஷயம். தனுஷுக்கு புகழோ பணமோ காசோ செல்வாக்கோ தேவையில்லை. அவரை மிகப்பெரிய உயரத்துல இருக்காரு. அவர் மாதிரி அவருடைய அப்பா ஒரு இயக்குனர், அவருடைய அண்ணன் ஒரு இயக்குனர், அவருடைய மாமனார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர், இது எல்லாமே இருந்தா கூட நயன்தாரா அப்படி கிடையாது. அவங்க எல்லாமே தானே முயற்சி எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு தமிழ்ல அழைக்கப்படுற அளவுக்கு ஒரு தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நயன்தாராவுடைய உணர்வுகளுக்கு கண்டிப்பா நம்ம மதிப்பளிச்சுதான் ஆகணும். நீங்க இதுல நீங்க காம்ப்ரமைஸ்ன்றது இது உங்களுடைய உழைப்பை அவங்க சுரண்டவே இல்லை, இல்ல உங்களுடைய திறமையோ இல்ல உங்களுக்கு கிடைக்கிற பொருளையோ அவங்க தட்டி பறிக்கவே இல்லை. அவங்க உங்ககிட்ட அனுமதி கேட்கிறாங்க. நம்மகிட்ட அனுமதி கேட்கும் போது அதை கூட முறைப்படி தருவதற்கு மனம் இல்லை அப்படின்னு சொன்னா தனுஷ் பேசுகிற பல்வேறு விஷயங்கள்ல தான் பேசுகிற கருத்துக்களை நான் ரொம்ப சரியா இருக்கேன்னு சொல்ற விஷயத்துல நம்மளால ஏத்துக்க முடியலங்க. ரொம்ப தப்பா இருக்கு இந்த நடவடிக்கை, நிச்சயமாக ஏற்க முடியாத நடவடிக்கை. இதுல 10 கோடிக்கு அடுத்து அதை விட ரொம்ப அயோக்கியத்தனமான விஷயம் இது. இதை ஏத்துக்கவே முடியாது. இதை ஒரு சாதாரண ஒரு சில நிமிட காட்சிகளுக்கு 10 கோடி ரூபாய் நான் நஷ்டஈடு கேட்கிறேன் அப்படின்றது தனுஷ் மீதான ஒரு நம்பகத்தன்மை இருக்கும்ல. அவர் ரசிகர்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சிருக்காரு. அந்த கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? அவரு இதுதான் சொல்லி கொடுக்குறாரா? இப்படிதான் நம்ம நடந்துக்கணும், வேறு இடத்துல இருந்து நம்மகிட்ட உதவி கேட்க வரவங்களுக்கு அல்லது நம்மை நம்பி நம்ம கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறவங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு என்ன சொல்லி கொடுக்குறாரு அவரு? அப்ப அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? இப்படி பல கேள்விகள் முன் எழும். சோ சினிமாவில் யாருமே ஜாம்பவானாவே இருக்க முடியாதுங்க. மேல இருக்கிறவங்க நிச்சயமா ஒரு நாள் கீழே வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி நிலைப்பாடு இருக்கு. யாரும் இங்க மேல ஒரே உயரத்துல உட்கார முடியாது. இதே நிலை நாளைக்கு தனுஷ்க்கும் வரலாம். அவருக்கு ஒரு விஷயம் தேவைப்படும், அது சிக்கலை உண்டாக்கலாம். அதனால இந்த விஷயத்துல நயன்தாரா அவர்கள் எடுத்திருக்கிற அந்த கடிதம், அது அவ்வளவு வலியோடு அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கடிதத்துல குறிப்பிட்ட பல விஷயங்கள் நிச்சயமாக தனுஷுக்கு உணர்த்தினா சரி. அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது, ஏன்னா இன்னும் அந்த வெளியிடப்படல. இப்ப அவர் செஞ்ச விஷயத்துல இந்த காப்பி ரைட்ன்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது
அப்ப அவருடைய உணர்வுகள் வந்து ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தனுஷுடைய உணர்வுகள் சொல்றேன் நான். சோ அதனால இதுல வந்து அவர் வந்து எடுக்கிற எந்த சட்ட நடவடிக்கையும் அவருக்கு ஒருவேளை வெற்றி கொடுத்தா கூட நிச்சயமாக தார்மீக அடிப்படையில ரசிகர்களா இருக்கிறவங்க, சினிமாவை நேசிக்கிறவர்கள் தனுஷ் மீதான ஒரு தப்பான பார்வை ஏற்கனவே இருக்கு, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படும். அதனால அவர் வந்து இந்த விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்றது புரியாத புதிரா இருக்கு. நிச்சயமாக அவர் செய்த செயல் ரொம்ப தப்பான செயலுங்க. இது ரொம்ப வருத்தமான விஷயம். இதை அனுமதிக்க கூடாது. திரையுலக பிரபலங்கள்லாம் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போய் காப்பி ரைட்னு கிளம்பி போனாங்கன்னா யாரும் இங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்பெல்லாம் ரொம்ப மோசமாயிருச்சு, சினிமாவுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. ஒரு டைட்டில் வச்சா பிரச்சனை வருது, ஒரு பாடல் வரி வச்சா பிரச்சனை வருது, ஒரு காட்சி வச்சா பிரச்சனை வருது, இல்லைன்னா ஒரு கலர் வச்சாலே பிரச்சனை வருது. இது எங்களுக்கு சொந்தமான கலர்னு பேசுறாங்க. அதனால இது வந்து இந்த மாதிரி நடவடிக்கை தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கவே இருக்காது. ரொம்ப தப்பான நடவடிக்கை. தனிப்பட்ட ரீதியில ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அழிக்க நினைப்பது வந்து நிச்சயமாக பெரிய பழியையும் பெரிய தப்பான ஒரு விஷயத்தையும் தனுஷுக்கு ஏற்படுத்தும். அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். இந்த கடிதத்துக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வரும் இல்லையா? நிச்சயமா சரியான நபர்கள் ஒரு ரிப்ளை கொடுக்கணும். அவர் இதையும் கடந்து போறாரு, நான் தான் லீகலா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு போனாருன்னா இந்த வெற்றி எப்பவுமே அவருக்கு நிக்காது. நிச்சயமா வேற ஒரு இடம் அவருக்கு வரும்போது இந்த வலியும் இந்த உணர்வுகளும் நயன்தாராவுக்கான ஏற்பட்ட வலியும் வேதனைகளும் அவருக்கும் புரிய வரும். பட் ஆனா என்ன பண்ண முடியும்? இது லீகலா சில விஷயம் பண்ணிருக்காரு, அது தவறான விஷயம் அப்படின்றத இப்ப நம்ம வந்து ஒரு சினிமா செய்தியாளரா, சினிமா விமர்சகரா பாத்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளோட இருக்காரு தனுஷ். மேலும் மேலும் ஏன் சிக்கலை சேர்த்துக்கிறாருன்னு தெரியல நமக்கு. பட் இதுல இருந்து அவர் வந்து ஏதாவது புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓகே, வெயிட் பண்ணுவோம். அவர்கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது என்ன பேசலாம் அப்படின்றத யோசிக்க முடியும். சார், சினிமா துறையில் தொடர்ந்து நடிகர் தனுஷ் சர்ச்சைக்குள்ளாவதற்கு என்ன காரணம்? அது வந்து என்ன காரணம்னா, நீங்க வந்து சிறிய வயதிலேயே மிகப்பெரிய பொறுப்புகள் அவருக்கு வந்து சேர்ந்துருச்சு, மிகப்பெரிய புகழ் கிடைச்சிருச்சு, பெரிய எல்லாமே கிடைச்ச உடனே தான் செய்கிற எல்லாம் சரியா இருக்கும்னு நினைப்பாங்க பல பேரும். பட் இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா உயரத்தையும் ரொம்ப சின்ன வயசுல பாத்துட்டாரு. புகழின் உச்சத்தை பாத்துட்டாரு. யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அங்கீகாரம், அடையாளம் எல்லாமே கிடைச்சிருச்சு. அதை அவர் சரியா தக்க வச்சுக்காம ஒன்னொன்னா விட்டுக்கிட்டே இருக்காரு. ஒன்னொன்னா அவர் வந்து அவர் சுத்தி இருக்கிற எல்லாரும் அவருக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல, இல்ல அவரே சில முடிவுகள் எடுக்கிறாரான்னு தெரியல. எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பாவே இருக்கு. இதுதான் காரணம். சின்ன வயசுல நீங்க கிடைக்க அறியாத விஷயங்கள் கிடைச்ச உடனே அதை சரியாக பயன்படுத்திக்க தெரியாம விட்டதனுடைய விளைவுதான் தொடர் சர்ச்சைகளும் தொடர் சிக்கல்களும் அவரை தேடி தேடி வந்துகிட்டு இருக்கு. அவருடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அவருடைய சினிமா கேரியரா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல அவர் தொடர்ந்து சர்ச்சைகள்ல சிக்கிறதுக்கு இது ஒரு ரீசன். ஆனா அவங்க அப்பாவும் சரி, இல்ல அவருடைய மாமனாரா இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி நிறைய விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. இவர் புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்ப வந்து சின்ன குழந்தை கிடையாதுங்க. சின்ன குழந்தைன்னா சொல்லி புரிய வைக்கலாம். இவரே வந்து பல பேருக்கு பல லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. மேடையில அவர் மென்மையா பேசுறாரு. மேடையில ரொம்ப தன்னை ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பொறுமையான மனிதராக காமிக்கிறாரு. ஆனா அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மேடைக்கு பின்னாடி வேற விதமா இருக்குது. இப்ப அதுவே இந்த கடிதம் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்லையா? இது ரொம்ப அவர் கேரியர்ல ரொம்ப ஒரு மாதிரி தப்பா அவரை யாரோ கைட் பண்றாங்களோன்னு தோணுது. அது எப்போ அவர் புரிஞ்சுப்பாருன்னு தெரியலையே. சார், இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.